என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு அக்கினி பரீட்சை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. அக்கினி பரீட்சை. அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். 1 கொரிந்தியர் 3:13. நாம் தேவனுடைய மாளிகையாயிருக்கிறோம். வசனம் 9. புத்தியுள்ள சிற்பாச்சாரியைப் போல, அதாவது கல் தச்சனைப் போல யாரோ ஓர் ஊழியர் அல்லது நம் பெற்றோர் நமக்கு இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார்கள். வசனங்கள் 10-11. அந்த அஸ்திபாரத்தின் மேல் மாளிகை கட்ட வேண்டியது நம் பொறுப்பு. இதனை நாம் உணர்ந்தோ உணராமலோ செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மாளிகையை கட்டிக்கொண்டுதான் இருக்கிறோம். சிலர் கிறிஸ்துவாகிய அந்த அஸ்திபாரத்தின் மேல் வெகு சிரத்தையுடன், ஆவலுடன், முயற்சியுடன் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம் ஆகியவற்றை கொண்டு மாளிகையை அழகாகவும் உறுதியாகவும் கட்டுகிறார்கள். அதாவது கிறிஸ்துவை அஸ்திபாரமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆவியின் கனிகளோடு வாழ்கிறார்கள். வசனம் 12. வேறு சிலரோ மிகவும் மலிவான புல், வைக்கோல் போன்ற அற்பமான பொருட்களை கொண்டு ஏனோ தானோவென்று மாளிகை போன்ற ஒன்றை கட்டுகிறார்கள். ஆனால் அஸ்திபாரம் கிறிஸ்துதான். இவர்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கோ நற்கிரியைகளுக்கோ ஆவியானவரின் வழிநடத்தலுக்கோ முதலிடம் இல்லை. வசனம் 12. நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. அப்போது ஒவ்வொருவருடைய வேலைப்பாடும், அதாவது மாளிகையின் கட்டுமானமும் அக்கினியினாலே சோதிக்கப்படும். வசனம் 13. நம் மாளிகை புல், வைக்கோலால் கட்டப்பட்டதாய் இருக்குமானால் வெந்து போகும். அதனால் பரலோகில் ஒரு பலனும் இல்லை. ஆனாலும் அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் அக்கினியால் பரிசோதிக்கப்பட்டாலும் நாம் நித்திய ஜீவனை மட்டும் பெறக்கூடும். வசனம் 15. ஆனால் பொன், வெள்ளி போன்ற விலையேற பெற்றவற்றால் நாம் மாளிகை கட்டப்பட்டிருந்தால் அக்கினி பரீட்சை அதை ஒன்றும் செய்ய முடியாது. மாளிகை நிலைத்து நிற்கும். பரலோக ராஜ்யத்தின் பேரின்பங்கள் நமக்கு கிடைக்கும். வசனம் 14. பவுல் மிக அருமையான உவமை மூலம் மிகப்பெரிய சத்தியத்தை விளக்கியிருக்கிறார். புத்தியுள்ளவன் கற்பாறையில் அஸ்திபாரம் போட்டு உறுதியான விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு வீடு கட்டுகிறான். புத்தியுள்ளவன் கற்பாறையில் அஸ்திபாரம் போட்டு உறுதியான விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வீடு கட்டுகிறான். தீர்மானம்: அக்கினி பரீட்சைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாவேன். ஆமேன்.